ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மாடலில் பென் ஸ்டாண்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட்டில் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம ஃப்ளவர் பாட்டில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் டாட்டில் நான் போட்டிருக்கேன். பேஸில் பார்த்திங்கன்னா அந்த வேர் இருக்கிற மாதிரி அழகாக நம்ம அந்த மேலே செடி வர மாதிரி பூ வர மாதிரி அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து ப்ரௌன் கலரில் போடலாம். ப்ரௌன் கலரில் போட்டுட்டு நீங்கள் இந்த க்ரீன் கலர் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் ஒன்று பார்க்கறதுக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 ரோல் தான் ஆகும். இந்த ரெண்டுமே 1/4 ரோல் ஆகும். நான் வந்து இது பார்த்திங்கன்னா 4 அடி எடுத்திருக்கேன். 4 அடி 8 இன்ச் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு வரும். இதை நம்ம பெருசாக போடணுன்னா 7 அடி 8 இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், இல்லைன்னா 4 அடி 8 இன்ச் போட்டிங்கன்னா 7 அடி 8 இன்ச்சு வர மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் போடலாம். இது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் கலரில் 1 அடி ஸ்கேலில் 4 அடி 8 இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க. 4 முறை சுற்றிட்டு 8ல் வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் தேவைப்படும். இதுக்கு அளவு பார்த்தீங்கன்னா 6 அடி 8 இன்ச்சு கட் பண்ணிக்கணும். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 8 ஒயர் தேவைப்படும் பேஸு. முதல்ல ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரில் எடுத்துகிட்டு நம்ம 1 அடி விட போகிறோம். 1 அடி விட்டுட்டு நம்ம கட் பண்ண ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சரிசமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 அடி கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதிலிருந்து நம்ம அளந்து மடிச்சுக்க போகிறோம். மடிச்சுட்டு இந்த கட் பண்ண ஒயரை ரைட் சைடில் கொண்டு வந்துடுங்க. சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 1 அடி எக்ஸ்ட்ரா எடுத்ததுனால 3 அடி 4 இன்ச்சு இருக்கும். ஆம்லா நாட் போடலாம். இந்த கட் பண்ண ஒயர் பாருங்கள், 2 ஒயரில் 1 ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள் ரன்னிங் ஒயரு, இது கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த ஒயர் எடுத்து கட் பண்ண ஒயர் எடுத்து சென்டரில் வைங்க. இப்போ ரன்னிங் ஒயருக்கு பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. இந்த கட் பண்ண ஒயருக்கு பாருங்கள், இதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயருக்கு பாருங்கள் இதுக்குள்ளே விட்டு வெளில எடுத்துருங்க. சென்டரில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 ரூப்புக்குள்ளேயும் விட்டு வெளில எடுத்துடணும். நாட்டை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இது 2 பக்கமும் கிராஸாக இருக்கு பாருங்கள். இந்த கிராஸாக இருக்கிற ஒயர் எடுத்து ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஈவனாக இருக்குது. இந்த ஒயரையும் அதே மாதிரி ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற ஒயரு கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேலே இருக்கிற ஒயர் லூஸ் பண்ணி இப்படி கீழே கை இழுத்திங்கன்னா ஈவனாக வந்துடும். அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். மடித்து 1 ஒயர் இதுக்குள்ளே விட்டு கிராஸாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த ஒயர் எடுத்து இப்படி நேராக சென்டரில் வச்சுட்டு ரன்னிங் ஒயரை மடிங்க. அதுக்கடுத்த ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட் ரூப்புக்குள்ளே விடணும். சென்டரில் இருக்கிற ஒயர் எடுத்து கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 ரூப்புக்குள்ளேயும் விட்டு வெளில இழுத்துடலாம். வெளில இழுத்துட்டு டைட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் இழுத்துருங்க. அதுக்கடுத்தது இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக கிட்டக்காக இருக்கும்.
இது 2 ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது பெருசாக இருக்கு பாருங்கள். கீழே இருக்கிற ஒயரு பெருசாக இருக்குது. இப்போ கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே எப்படி லூஸ் பண்ணி நம்ம மேலே டைட் பண்ணிடணும். அதுக்கடுத்தது க்ரீன் கலர் சேர்க்கணும். க்ரீன் 2 ஒயர் சேர்த்துட்டு அதுக்கடுத்து இந்த 2 ஒயிட்டும் நம்ம நாட் போடணும். 3 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 5 நாட் போட்டுட்டேன். இந்த 2 க்ரீன் கலர் ஒயரும் இப்போ பாருங்கள், நான் 5 நாட் போட்டுட்டேன். இது 2 ஒயர் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 இன்ச் இருக்கும். இந்த சைடும் அந்த சைடும் 6 அடி 8 இன்ச்சு கட் பண்ணேன். மடித்தா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த சைட்லேயும் 3 அடி 4 இன்ச் இருக்கும். இப்போ இதே அளவு வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். க்ரீன் கலர் ஒயர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். க்ரீன் கலர் ஒயர் தேவைப்படாது. ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வச்சு நம்ம மடித்து நாட் போட போகிறோம். ஒயிட் கலருக்கு பாருங்கள், அந்தளவு வச்சு நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட் ஒயரும் விட்டுடுங்க. விட்டுட்டு நம்ம கிராஸாக இருக்கு பாருங்கள், 4 நாட் வரும். 1 2 3 4 நாட் போடணும். போட்டுட்டு இதே அளவு வச்சு கட் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி 4 நாட் போட்டு இந்த ஒயிட் கலர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அளவு. இந்த சைடு 2ம், இந்த சைடு ஒரு லைன் போடணும், இந்த சைடு 2 லைன் போடணும். மொத்தம் 4 லைன் வரும். இது ஒரு லைனு, அடுத்த லைனு, இந்த சைடு 2 லைன் போடணும். இதே ஒயிட் கலர் வச்சு போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடு 2 லைனும் இந்த சைடு 2 லைன் போட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஒயருக்கு பாருங்கள், ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடணும். அதே மாதிரி 6 பக்கமும் 6 கலர். இப்போ பாருங்கள், 2 லைன் போட்டுட்டேன். இந்த சைடு 2 லைன் போட்டுருங்க. இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 6 ஒயர் இருக்கு பாருங்கள் க்ரீன் கலரில், அது மட்டும் நம்ம சொருக போகிறோம். ஒரு நாட்டுக்குள்ளே சொருகிடுங்க. மூணு பக்கம் சொருகிட்டோம். அதுக்கடுத்து இதில் சொருகணும். அஞ்சு சைடு சொருகிட்டோம். இப்போ ஆறாவது பக்கம்
உங்களுக்கு எந்த பக்கம் வாட்டர் இருக்கோ அந்த சைடில் வச்சு சுருக்கிக்கோங்க. இந்த மாதிரி 6 பக்கமும் சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 ஒயர் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். 3 நாட் வரும். கிராஸ் நாட் போடணும். இந்த பக்கம் திருப்பி ஒரு நாட் போடணும். நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இது 2 சேர்த்து நாட் போடலாம். கண்டினியூவாக இதே மாதிரி நாட் போட்டு வரணும். பாருங்கள் லூஸாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாட் போடணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு நாட் போடுங்க. இந்த மாதிரி நாட் போடணும். நீங்கள் ஃபஸ்ட் லைன் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது நம்ம கிராஸ் நாட் ஈஸியாக போடலாம். இப்போ ஒரு லைன் போட்டுட்டோம். இப்போ இது 2 சேர்த்து நம்ம நாட் போடணும். அப்படியே திருப்பி திருப்பி நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி கண்டினியூவாக மாற்றி மாற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். இதுவும் அதே மாதிரி நம்ம நாட் போடணும். கிராஸ் நாட் போட்டு வரணும். 2 ஒயர் சேர்த்து நாட் போட்டு வரணும். சுற்றி எல்லாமே 2 ஒயர் இருக்கும். இதே மாதிரி கிராஸ் நாட் போட்டு வரணும். நான் 2 இதுவும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாகவே கிராஸ் நாட் தான் போடணும். இது 2 சேர்த்து நாட் போடணும். ஒரு லைன் போட்டுட்டு செகண்ட் லைனில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரியும் போடலாம். இது ஃபுல்லாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு அடுத்த லைன் நீங்கள் போடலாம். இப்போ இது ஃபுல்லாக இது 2 நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் கிராஸ் கட் போட்டுட்டேன். இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் போட்டுருங்க. அதுக்கடுத்து இது போடுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பேஸில் வந்து குமிழ் வைக்கிறது இருந்தால் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நான் சொருகியிருக்கேன் பாருங்கள். வி ஷேப்பில் சொருகி விட்டுருங்க. ஒரு நாட்டில் 2 ஒயர் இருக்கும். அது வி ஷேப்பில் 4-5 நாட் வந்து சொருகி விட்டுடலாம்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 லீஃப் போட்டிருக்கேன். இது நீங்கள் வந்து பெருசாக போடுறதுந்தா ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு போடலாம். இப்போ வந்து அடுத்த லீஃப் போடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் 2 ஒயர் எடுத்திருக்கேன். 1.25 அடி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் வர மாதிரி முன்பக்கமாக வர மாதிரி நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒயர் எடுத்துக்கோங்க. நான் மீதி இந்த ஒயர் எடுத்து தான் போடுறேன், அளவெல்லாம் எடுக்கல. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இது 2 சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த சைட்லேருந்து நாட் போடணும். இந்த சைடில் இது 2 சேர்த்து ஒரு நாட்டு, இது 2 சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டோம். அதுக்கடுத்து இது போடுங்க. சைடில் 2 நாட் வரும். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு நாட் போடணும். சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது 2 ஒயரையும் நம்ம கிராஸாக சொருக போகிறோம். இந்த 2 நாட்லேயும் சொருகிடுங்க. பாருங்கள் 2 நாட்டில் சொருகிட்டோம். இதுவும் அதே மாதிரி சொருகிடணும். இந்த ஒயர் எடுத்து இதில் சொருகிடுங்க. இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் சொருகிடணும். இது 2ம் இந்த மாதிரி கிராஸாக சொருகிட்டுருங்க.
துருக்கிட்டு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வச்சோன்னா அழகாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா 3 ஃப்ளவர் வச்சிங்கன்னா இன்னமும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து நீங்கள் டைனிங் டேபிள் மேலே வைக்கலாம், இல்லை டேபிள் மேலே வைக்கிறது இருந்தால் இந்த மாதிரி பெண்ணெல்லாம் வச்சு அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து ஆம்லா நாட்டு வச்சு கிராஸ் நாட்டு வச்சு போட்டிருக்கேன். ஸ்டார் ஷேப்பில், டைமண்ட் ஷேப்லேயும் போடலாம், ட்ரையாங்கிளையும் போடலாங்க. 3 மாடலில் போடலாம். அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் இது எப்படி போகிறதுன்ட்டு. இப்போ இந்த 2 கூடையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.